ஸோ நம்ம ஹைபர்னெட் மேப்பிங் இருக்குது. நீங்கள் நம்ம பார்க்குற ஹைபர்னெட் மேப்பிங்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1-to-1 மேப்பிங் இருக்குது, many-to-1 மேப்பிங் இருக்குது, 1-to-many மேப்பிங் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 1-to-1 மேப்பிங், அப்புறம் many-to-1 மேப்பிங். இதை தான் நம்ம பார்ப்போம். ரைட்டா? many-to-1 மேப்பிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1-to-many இந்த மாதிரி இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம 1 by 1 பார்ப்போம். நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஓகேவா? ஸோ இப்போ 1-to-1 அப்படின்னு என்னென்னா, ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டியோட தான் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த என்டிட்டிக்கு வேறு ஒரு சைல்டு எதுவுமே இருக்காதுப்பா. சரியா? many-to-1 அப்படின்னு என்னென்னா, ஒரு என்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் ஆப்ஜெக்டோட கனெக்டடாக இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 1-to-1க்கு பார்க்கலான்னா, ஒரு யூசர் இருக்கார். ரைட்டா? அந்த யூசருக்கு ஒரே ஒரு ப்ரொஃபைல் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பரத் இருக்கார், இல்லை சூர்யா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய டீட்டெயில் உங்களுக்குன்னு ஆதார் கார்டு வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ரைட்டா? மல்டிபிள் நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. க்ரியேட் பண்ணாலும் அதே நம்பரில் தான் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம 1-to-1 மேப்பிங்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? So 1-to-1 mapping, which means it will be directly bind with one object. Okay va? We cannot able to create multiple object for the particular entity pa. For example, Aadhaar card. Okay va? So we can able to generate one number only per person, right? Per person ku ஒரு நம்பர் மட்டும் தான் நாம ஜெனரேட் பண்ண முடியும். If means we can copy the Aadhaar card, but the thing is we will get the same number again and again, right? ஸோ இன் திஸ் கேஸ் இது வந்து 1-to-1 மேப்பிங் சொல்லுவோம்ப்பா. சரியா? இந்த ஆதார் கார்டு இஸ் 1-to-1 மேப்பிங். புரியுதா? இது வந்து 1-to-1 மேப்பிங். many-to-1 அப்படின்னு என்னென்னா, ஒன் ஆப்ஜெக்ட் மே கனெக்ட் வித் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். புரியுதா? அதை வந்து many-to-1 மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம் என்ன பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒன் பர்சன் கேன் ஹேவ் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ். அப்போ என்ன ஆகும்? many-to-1. புரியுதா? ஸோ அதாவது நாம் சூர்யாவுக்கு ஒரு 4-5 பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அப்போ சூர்யா கேன் ஹேவ் 4 or 5 or மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் எ many-to-1 மேப்பிங். ஓகேவா? இந்த 1-to-many மறுபடியும் பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட் இந்த ரெண்டையும் நம்ம பார்ப்போம். 1-to-1 மேப்பிங், many-to-1 அப்படின்னு எதுக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கீப்பா கனெக்டிங் த 2 tables அப்படிங்கிறதுக்காக. Let me start the XAMPP server. Okay pa. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம் நம்ம. ரைட்டா? ஸோ 1-to-1 மேப்பிங், விச் மீன்ஸ் யூ கேன் கன்சிடர் அவர் ஆதார் கார்டு. ஓகேவா? ஸோ யூ கேன் டேக் ஆதார் கார்டு as எக்ஸாம்பிள். many-to-1 which means we can take the bank accounts. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்கப்பா. அதாவது 1-to-1 அப்படின்னா ஆதார் கார்டு, ஒன் ஆப்ஜெக்ட் வில் கனெக்ட் வித் ஒன் ஆப்ஜெக்ட் ஒன்லி. many-to-1 அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ், ஒன் ஆப்ஜெக்ட் கேன் கனெக்ட் வித் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. ஓகேப்பா. ஸோ பேசிக்காக வந்து இது நம்ம மறுபடியும் 1-to-many மறுபடியும் பார்ப்போம் நம்ம. சரியா? ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இருக்குது ஒரு மேப்பிங் அப்படின்னு சொல்லி.
இப்போ MySQL இருக்குப்பா. MySQL வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் RDBMS அப்படின்னு சொல்லுவோம் நாம், சரியா? ஸோ RDBMS அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, DBMS அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ப்பா. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதைத்தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக DBMS அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. DBMS அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போ RDBMS அப்படின்னு என்னென்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா RDBMS அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ MySQL which means it is a RDBMS. RDBMS which means relational database management system. ஓகேவா? Database management system which means we can store the data, that's it. But relational database which means the data will be interconnected with each other. புரியுதா? So based on the configurations, data will be connected with each other in the database. So that is called relational database management pa. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ MySQL வந்து RDBM சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, it is interconnected. Data will be connect with another table. If there will be 3 tables, we can able to interconnect the 3 tables using this mappings. ஓகேவா? using the mapping, which means it is a foreign key. We say foreign key pa. foreign key னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ what is the purpose of foreign key அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we use foreign key to connect with other tables. ஓகேவா? அதுக்காக தான் நம்ம foreign key அப்படிங்கிற ஒரு ஸ்டஃபை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள்ப்பா, நோட் பண்ணிட்டீங்களா எல்லாருமே? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் இருக்கார், ரைட்டா? ஸோ யூசருக்கு இந்த மாதிரி நேமு, இமெயில், சிட்டிலாம் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு இது நம்ம க்ரியேட் பண்ணலாம், ரைட்டா? நான் என்ன பண்ணுறேன், ஒரு என்டிட்டி க்ரியேட் பண்ணுறேன், யூசர் ப்ரொஃபைல்ப்பா. ஸோ ஒன் யூசர் கேன் ஹேவ் ஒன்லி ஒன் ப்ரொஃபைல், ரைட்டா? ஸோ ஐம் கிரியேட்டிங் யூசர் ப்ரொஃபைல். user profile, long id, price string city. இந்த இமெயிலில் இங்கே எடுத்துடலாம். இங்கே நேம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில், பாஸ்வேர்டு மட்டும் இங்கே இந்த மாதிரி இருக்கும். இமெயில் பாஸ்வேர்டு வைக்கிறேன். I have generated the toString method also. Now user profile. So ID, mobile, address, city எல்லாம் வாங்கியாச்சு. Full name. Okay, we have added this much attributes. So it is. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு நம்ம என்டிட்டின்னு க்ரியேட் பண்ணுறோம். என்டிட்டி ஐடி entered value strategy ஆட்டோ. ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புப்பா. அதாவது இப்போ நம்ம நார்மலாக வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஒன் யூசர் கேன் ஹேவ் ஒன் ப்ரொஃபைல், ரைட்டா?
அப்போ என்ன பண்ணலாம், இப்போ யூசர் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நாம் ப்ரைவேட் யூசர் ஓகேவா, இதுக்கு வந்து நாம் என்ன பண்ணலாம், 1-to-1 மேப்பிங் வந்துருச்சா. ஸோ இந்த 1-to-1 மேப்பிங் அப்படின்னா ஒன் யூசர் கேன் ஹேவ் ஒன் க்ரெடென்ஷியல், புரியுதா. அதாவது இந்த யூசர் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதில் என்ன பண்ணியிருக்கேன், இமெயில் பாஸ்வேர்டு போட்டிருக்கேன் ரைட்டா. இங்கே ஒரு யூசர் ப்ரொஃபைல் இருக்குது, அதில் என்ன பண்ணியிருக்கேன், அந்த யூசருங்க இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ whenever I get user profile I will be getting the username and password as well, புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து 1-to-1 மேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா. 1-to-1 மேப்பிங்னு சொல்லுவோம். இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இட் வில் கிரியேட் 2 டேபிள்ஸ்ப்பா. ஒன் இஸ் யூசர் ப்ரொஃபைல், another ஒன் இஸ் யூசர், ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறீங்க, டேபிள் நேம் ஒன்று கொடுக்குறேன், அனோட்டேஷன் பாருங்கள். ஸோ இஸ் டிஃப்ரெண்ட் அனோட்டேஷன்ப்பா. டேபிள் நேம் நமக்கு இங்கே வந்து நமக்கு தேவையான பேர் நம்ம கொடுத்துக்கலாம், டேபிள் பேர் நம்ம கொடுத்துக்கலாம். நான் யூசர்ஸ்னே கொடுக்குறேன், சரி யூசர்ஸ்னு கொடுக்குறேன். யூசர் ப்ரொஃபைலுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா யூசர் ப்ரொஃபைல்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி நாம் டேபிள்ஸ் வந்து போடலாம், ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம், அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம்ப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1-to-1 மேப்பிங் கொடுத்துருக்கோம்ப்பா நம்ம, ரைட்டா. 1-to-1 mapping, which means one user profile can have only one object, right? One credential. So அதான் நம்ம இன்டெரக்டா சொல்லியிருக்கோம். நாம இங்க பாருங்க, யூசர் ப்ரொஃபைல் ரெண்டு கிரியேட் ஆயிடுச்சா. யூசர் ப்ரொஃபைல் இங்கே பச்சையே தெரியுது பாருங்க, இதுதான் வந்து ஃபாரின் கீ, புரியுதா. இங்கே கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் டேபிள், உங்களுக்கு சிம்பிள் தெரியுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாரின் கீஸ்ன்னு இருக்கா இங்கே. ஸோ இன் HideSQL you can find the foreign key, ரைட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கனெக்டட் தெரியும், எந்த காலம்ஸ் பாருங்கள், யூசர் ஐடி காலம்ஸ், ரெஃபரன்ஸ் டேபிள் மேப் டாட் யூசர்ஸ், அதில் ஐடிங்கிறது வந்து கனெக்ட் ஆகிருக்கு, புரியுதா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா யூசர்ஸுங்கிற டேபிளில் இருக்கிற ஐடியோட இந்த ஐடி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், புரியுதா. அதாவது நம்ம யூசர் ஐடியை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம், புரியுதா. அதாவது எப்படின்னா இங்கே இருக்கிற ஐடி இருக்குல்ல, இந்த ஐடி இங்கே வந்து செட் ஆகிக்கும்ப்பா, இங்கே வந்து செட் ஆகிக்கும். இப்போ whenever you fetch the user profile you will fetch the user data as well pa. Okay, let's see how we will be doing that, okay va. So let me create a repository. This is a little bit complicated subject pa, சரியா. So try to understand. இப்போ புரியலனாலும் பரவாயில்ல, that's fine, ஓகேவா. யூசர் ப்ரொஃபைல் லாங் பா, ஓகேவா. ஸோ கண்ட்ரோலர் வரும், யூசர் கண்ட்ரோலர், இதே மாதிரி ஒரு காப்பி பண்ணிக்குவோம், காப்பி பேஸ்ட், யூசர் கண்ட்ரோலர், யூசர் ப்ரொஃபைல் கண்ட்ரோலர், I'm just changing the URL, user profile repository. Okay, detail repository போட்டேனா. user profile repository, profile repository, user profile pa. So user profile repository dot save and refresh, user profile,
அவ்வளோதான். ஓகே, எல்லாம் ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ஃப்ளோ வந்து எல்லாமே ஒன்று தான். சரியா, அந்த ஃபார்மெட் எல்லாம் ஒன்று தான். அதில் நம்ம ஜஸ்ட் அந்த சின்டாக்ஸ் மட்டும்தான் மாற்றிட்டு ஒரு எல்லா பக்கமும். நான் என்ன பண்ணேன், யூசர் கண்ட்ரோலரை காப்பி பண்ணேன். எங்கேயெல்லாம் யூசர்ன்னு இருந்ததோ அங்கேயெல்லாம் யூசர் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத போட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி எங்கேயெல்லாம் வந்து யூசர் ரெப்பாசிட்டரி யூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கேயெல்லாம் யூசர் ப்ரொஃபைல் ரெப்பாசிட்டரிப்பா. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கோம். 1 செகண்ட். ஓகேவா? ஸோ வி ஹேவ் கிரியேட்டட் த கண்ட்ரோலர் ஆஸ் வெல். ஸோ என்ன பண்ணுறேன், லெட் மீ ஜஸ்ட் drop everything. Not drop everything. Okay, let it be there. Started the application pa. So let me open the Postman now. ஓகேப்பா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கதெல்லாம். ஸோ யூ கைஸ் நோ தட் ஹவு டு யூஸ் த போஸ்ட்மேன், ரைட்டா? இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் யூசர் நான் என்ன சொல்கிறேன், யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி நாம் வி ஆர் ஜஸ்ட் சேஞ்சிங் த URL பிகாஸ் வி ஆர் கோயிங் டு சேவ் த யூசர் ப்ரொஃபைல். ஓகேவா? கரண்ட்லி வி ஹேவ் நோ வேல்யூஸ் இன்சைட் த யூசர்ஸ் அண்ட் யூசர் ப்ரொஃபைல், ரைட்டா? புரியுதுங்களா? ஸோ we have two tables, ஓகேவா? யூசர்ஸ் அண்ட் யூசர் ப்ரொஃபைல், அண்ட் யூசர் ப்ரொஃபைல் இஸ் கனெக்டட் வித் யூசர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டேபிள் இதோட கனெக்டடாக இருக்குது. ஓகேவா? ஸோ பை யூஸிங் த ஐடி, திஸ் இஸ் ஃபாரின் கீ. ஓகேவா? யூசர் ப்ரொஃபைல் ஹேஸ் 2 ID. One is ID which is primary key. ஓகேவா? another one is user ID which is foreign key. ஓகேவா? ஸோ யூஸிங் திஸ் ஃபாரின் கீ we are connecting the users table. Okay, okay, let's see how to create the table in users profile. I'm just selecting the body JSON. Okay, so name, email இதெல்லாம் போட்டிருக்கோம். city in user profile, full name, mobile address, city. இப்போ என்ன பண்ணுதுன்னு we have to write user இந்த மாதிரி போடணும்ப்பா. user then inner JSON object. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து JSON ஆப்ஜெக்ட்ப்பா. ஓகேவா? ஸோ வாட் எவர் we have written here, which is this is JSON object, and inside the JSON object we can have another one JSON object which is called inner JSON object. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், இப்போ நாம் இமெயில் அனுப்புகிறோம். sdf.com. always it should be key and value pair, so make sure that you are adding the key also, otherwise it will throw error. Password 1 2 3 4 அப்படி மட்டும் போடுறேன். beautified. ஓகேவா? so now we have created the JSON object from the entity. ஓகேவா? so JSON objects key must match with the attribute values. ஓகேவா? the entities attribute values. புரியுதுங்களா? so இப்போ என்ன பண்ணுறேன், I am just sending the data created. ஓகேவா? now I am refreshing the data. you see create ஆயிடுச்சுங்களா, ரைட்டுங்களா? create ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ரைட்டா? அதாவது யூசர் ஆப்ஜெக்ட்டும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் யூசர் டீட்டெயிலும் நமக்கு க்ரியேட் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யூசர் ப்ரொஃபைல் மட்டும்தான் நமக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, we have to save the data separately. புரியுதுங்களா?
So first we have to fetch the data and we have to save the data. Okay va? One second. So let's see that also. So இப்போ என்ன பண்றோம், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன் யூசர் ரெபாசிட்டரி. ஸோ இப்போ இங்கே we are importing the user repository as well. User repository auto-wired user repository dot save and flush. அதில் user profile dot get user நான் போடல. ஓகே, get user நான் போடல. ஸோ setters and getters, அதுக்கப்புறம் இதுக்கு toString also we have to update the toString also. Now we will get the get user. User u user இது up user profile dot set user u, and here we are returning the up. Okay va? So what we are doing is we are passing the data JSON object from the front end side, right? User. So inside the user we have another one inner JSON object. So we are getting the inner JSON object from the user profile. We are getting the user and we are saving the user and we are setting the user here, right? User profile set user set பண்ணிட்டு next we are just saving the data also. So now I am restarting the server again. புரியுதா? So we are getting the user object from the user profile entity and we are just saving that particular user and we are updating the user profile, right, with the new data. So இப்போ என்ன பண்றேன், சென்ட் பண்றோம் created. இப்போ பாருங்க 3 இருக்கா, செட் ஆயிருக்கா. So here also we have the data. புரியுதுங்களா? ரைட்டா? இங்கே வந்து ஐடி இங்கே இருக்குது 3. இந்த டேட்டா வந்து இதோட கனெக்டடு இப்போ இந்த டேட்டாவோட கனெக்ட் யூசர்ஸில் இருக்கிற இந்த ASDF 111 இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட கனெக்டடு. ஸோ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு கால் த மெத்தட் யூசர் ப்ரொஃபைல் மெத்தட். ஜஸ்ட் ட்ரை டு கெட் த வேல்யூ ஃப்ரம் த டேட்டா பேஸ். வந்துருச்சு பாருங்கள், ரைட்டா? இன்னர் ஆப்ஜெக்ட் ஆல்சோ யூ ஆர் ரிசீவிங் த டேட்டா. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணுறோம், we are trying to get the value from the user profile table only, but we also get the values from users table as well, ரைட்டா? புரியுதா இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த இமெயில் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது எந்த டேபிள் அவைலபிளாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு சைட் பை சைடு வச்சு காமிக்கிறேன். ஓகேவா? இந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு இஸ் அவைலபிள் இன் யூசர்ஸ் டேபிள், ரைட்டா? In user profiles we don't have email and password. Still we receive your email and password because of that one-to-one mapping. Okay va? So this is a foreign key. So this ID, right, 3 numbers is connected here also. In user profile we have connected the ID. Okay va? So using the primary key, okay va? Using the primary key we are connecting the 2 tables. புரியுதுங்களா? So for example, for users table this ID is a primary key, but the same time in user profile that ID is a foreign key for the user profile. புரியுதா? அதாவது users அப்படிங்கிற டேபிளுக்கு இந்த ஐடிங்கிறது primary key, users profile அப்படிங்கிற டேபிளுக்கு அந்த ஐடி இருக்குல்ல, இந்த users டாட் ஐடி இருக்குல்லப்பா, இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இங்கே ஃபாரின் கீயை நம்ம யூஸ் பண்ணுறோம், which means user profile is connected with the user table. புரியுதா? So whenever you retrieve the data from the user profile, it will also retrieve the data from the users table as well. புரியுதுங்களா? ஸோ இது வந்து 1-to-1 மேப்பிங் கான்செப்ட்பா. ஓகேவா? ஸோ இந்த டேபிள்ஸ் வந்து பாருங்கள் கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த டேபிள்ஸ் வந்து எப்படி பேருனா நாம் வந்து பேர் கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ யூசர் ப்ரொஃபைல்னு டேபிள் பேர் கொடுத்துருக்கோம். இட் இஸ் நாட் மேண்டட்டரி. ஓகேவா? யூ கேன் கிவ், அதர்வைஸ் யூ டோன்ட் நீட் டு கிவ். ஓகே, இட் இஸ் அப் டு அஸ்.
just for the knowledge of purpose I have just mentioned that table annotation annotation டேபிளுமே இருக்குது ஓகேவா. அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம அதை அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். அதர்வைஸ் நத்திங் ஓகேவா. ஸோ எய்தர் we can specify the table name, otherwise we don't need to specify table name. Hibernate will generate the table name for us automatically ஓகேவா. So let me just drop the tables. So let me create the data from starting again. Start in correct table name. Okay. Okay. So let me restart the server. So I have just dropped user and user profile tables. Okay, so application has started. Data user and user profile. So initially it was users data yes இருந்தது. இப்போ நம்ம டேபிள் நேம் கொடுக்கல. ஸோ அதனால் பை டிஃபால்ட்டாக ஹைபர்நெட் என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அதே பேரில் நமக்கு ஒரு டேபிளில் ஜென்ரேட் பண்ணி தந்துருச்சுப்பா ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அகைன் ஐ எம் ஜஸ்ட் போஸ்டிங் த சேம் டேட்டா. இப்போ நம்ம ரிட்ரீவ் பண்ணால் ஒன்றுமே வராது கரெக்டாக. ஸோ இட் வில் பி த எம்டி டேட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நான் ஐ எம் ட்ரைங் டு சென்ட் த டேட்டா ஹியர். இட் ஜென்ரேட்டட் த வேல்யூ ரைட்டா. ஸோ வேல்யூ நமக்கு ஜென்ரேட் ஆயிருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், in user it is saved email and password, and user profile also the value got updated automatically ஓகேவா. அண்டர்ஸ்டுட் என்னப்பா என்ன சொல்கிறேன்னு. ஸோ 1-to-1 mapping பா, this is 1-to-1 mapping. This user table is the main table right. So which has id as a primary key. So for user table it is a primary key, but in user profile we are using that primary key as a foreign key in user profile table ஓகேவா. ஸோ திஸ் யூசர் ஐடி இஸ் கனெக்டட் வித் திஸ் டேபிள் புரியுதாப்பா. ஸோ இதனுடைய ஐடி வந்து அங்கே இருக்கும், ஐ மீன் யூசர் இங்கே இருக்கிற ஐடி தான் நம்ம இங்கே போட்டிருப்போம். ஸோ வென்எவர் வி ரிட்ரீவ் த டேட்டா ஹைபர்நெட் வில் ப்ரொவைட் த ரிலேட்டட் என்டிட்டி ஆல்சோ. இங்கே பாருங்கள், we are just calling the user profile right. We are just calling the user profile controller, but the thing is Hibernate will fetch the related entity also with our user profile entity okay va. We are calling the user profile controller only. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த find all அப்படி நம்ம கால் பண்ணும்போது ஓகேவா. ஸோ when we call the find all, that user profile Hibernate entity will fetch the related entity which is user where the id number is 5 right. Where the id number is 5, so it will retrieve that data also from user table for us. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 1-to-1 மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have just added the user object here right. So we have created a user profile entity. So inside the user profile entity we have added user object here, and we have mentioned 1-to-1 annotation for the user object okay va. So if we start the application, this entity will create a table, means Hibernate framework will create a table for us, and the foreign key and the connection between the two tables will create automatically by the Hibernate framework okay va. First step இது. Second step பார்த்தீங்கன்னா we have to create the post mapping. Inside the post mapping as usual like user controller okay va. So user profile we are passing. Inside the user profile we have the user also okay va. So user profile நம்ம அனுப்புகிறோம். So from the user profile we are getting the user object and saving that, and we are updating the user profile okay va. இங்கே பாருங்கள், updating the user profile. set user equal to 1 போகிறோம், ஐ மீன் set user equal to அந்த user object போகிறோம். நாம் இங்கே சேவ் பண்ணணும் ஆப்ஜெக்டை நாம் இங்கே போடுறோம் ரைட்டா. இங்கே என்ன பண்ணுறோம், we are saving the user object, and whatever value we get return ரைட்டா, that value we stored in this variable புரியுதா. u அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகிடும். Then next step line number 36ல we are updating the user profile with the newly inserted user object okay va. அதை நம்ம இங்கே செட் பண்ணுறோம்.
then we are saving the user profile object as well. புரியுதா? ஃபஸ்ட்டு யூசர் ஆப்ஜெக்டை சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணால் அது யூசர் டேபிளில் போய் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் அது என்ன பண்ணுறோம், யூசர் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் யூசர் ப்ரொஃபைலையும் நம்ம சேவ் பண்ணுறோம். தட்ஸ் இட். 2 steps only. புரியுதா? ஸோ நம்ம MySQL டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ ஃபாரின் கீன்னு 2 கான்செப்ட் இருக்குது. ஃபாரின் கீ இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் அனதர் டேபிள்ஸ் ப்ரைமரி கீப்பா. புரியுதா? ஓகேவா? another table's primary key is a foreign key for another one entity. புரியுதா இல்லையா? புரியுதுங்களா இல்லையா? ஸோ இன்னொரு டேபிளுடைய ப்ரைமரி கீ தான் இன்னொரு டேபிளுக்கு ஃபாரின் கீயாக இருக்கும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ப்ரொஃபைல் இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் டேபிளுடைய ப்ரைமரி கீ இஸ் ஏ ஃபாரின் கீ ஃபார் யூசர் ப்ரொஃபைல் டேபிள். ஓகேவா? என்ன பண்ணும், இந்த ரெண்டுமே இன்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ வி ஹவ் கனெக்டட் த யூசர் ப்ரொஃபைல் அண்ட் யூசர் டேபிள். ஓகேவா? யூசர் ப்ரொஃபைல் டேபிள் அண்ட் யூசர் டேபிள் யூஸிங் திஸ் one-to-one mapping which will create a connection between the user profile and user table using the primary key. ஓகேவா? using the user primary key. புரியுதா? ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா primary key foreign key concept is there. Primary key is a unique key which is belongs to the particular entity, and foreign key is nothing but it is a primary key of another table. Okay pa, foreign key is nothing but it is a primary key of another table pa. அதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போட்டால் இதுக்கு பேர் ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ப்பா, இந்தியா வந்து நமக்கு கண்ட்ரி ரைட்டா, ஆனால் மற்றவங்களுக்கு அது ஃபாரின் கண்ட்ரி ரைட்டா. இப்போ நாம் இங்கே இருக்கோம், இந்தியா நமக்கு கண்ட்ரின்னு சொல்கிறோம். இப்போ வெளியூர்லேருந்து வரவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் எ ஃபாரின் கண்ட்ரி ஃபார் தெம் ரைட்டா. அந்த மாதிரி தான் இந்த இப்போ யூசர் டேபிள் அப்படின்னு போனீங்கன்னா இது வந்து இந்த ஐடிங்கிறது இதுக்கு ப்ரைமரி கீ ரைட்டா. ஆனால் யூசர் ப்ரொஃபைலில் நம்ம யூசர் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை மென்ஷன் பண்ணும்போது இன் தட் கேஸ் இட் வில் கன்சிடர் யூசர்ஸ் ப்ரைமரி கீ ஆஸ் எ ஃபாரின் கீ. ஓகேவா? ஸோ யூஸிங் திஸ் 2 keys Hibernate framework is connecting the 2 tables. புரியுதுங்களா? ஓகே. ஃபேஸ்புக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கு இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க ரைட்டா, யூ ஆர் போஸ்டிங் ஒன் இமேஜ். தட் இமேஜ் வில் கெட் அப்லோடட் இன் ஃபேஸ்புக் ரைட்டா, பட் தட் இமேஜ் வில் நாட் பி ஷோன் டு சம் அதர் பீப்புள்ஸ் ரைட்டா with the edit option and everything. So edit option and everything you only will be having that options ரைட்டா. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் அந்த எடிட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேஸ்புக் உங்களுக்கு காட்டுது ரைட்டா. அது ஒரு வகையான டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர அதர்ஸ் பீப்புளுக்கு என்ன சி. புரியுதா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் டிசைன்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ அந்த டிசைனில் ஒரு பேசிக்கான விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். புரியுதா? என்னென்னு? ஸோ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு தேவையான ப்ராடக்ட்டுங்க ஒரு என்டிட்டி போடணும், ரெப்பாசிட்டரி போடணும், கண்ட்ரோலர் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கார்ட் ஐட்டம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், என்டிட்டி க்ரியேட் பண்ணலாம். என்டிட்டி க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் ரெப்பாசிட்டரி கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கார்ட் ஐட்டம்ப்பா. கார்ட் ஐட்டமில் வந்து ஐடி, அமௌண்ட்டு, ப்ராடக்ட் கோடு, குவான்டிட்டி, அப்புறம் யூசர் ஐடி. புரியுதுங்களா? யூஸிங் 1-to-1 மேப்பிங். ஓகே, 1-to-1 மேப்பிங் ஷுட் பி ஃபைன்பா. ஓகேவா? புரிதல் நான் என்ன சொல்கிறேன்னா, இது கார்ட் ஐட்டம் அப்படின்னு என்னென்னா எந்த யூசர் வந்து இந்த கார்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த ஐட்டத்தை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேபிள். அடுத்தது ஆர்டர்ஸ்ப்பா. ஆர்டர்ஸ் டேபிள் அப்படிங்கும்போது அதில் இத்தனை ஃபீல்ட்ஸ் நமக்கு வரணும். என்னென்னா இப்போ ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணுறாங்க, இப்போ நீங்களே அமேசான் இருக்குது, அமேசானில் போய் நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க. அப்போ என்னென்ன வரும், டோட்டல் அமௌண்ட்டு, டோட்டல் குவான்டிட்டி, ஆர்டர் நம்பரு, அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரியில் வருமா, நீ அதில் எடுத்துக்க முடியல அட்ரஸ்ன்னு சொல்லி டெலிவரி அட்ரஸ்ன்னு அந்த அட்ரஸ் இது எல்லாமே சரியா. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த ஆர்டர் நம்பருக்கு எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு டேபிளில் மெயின்டைன் பண்ணணும். அப்போ இங்கே ஆர்டர் ஐடின்ட்டு மறுபடியும் ஒரு ஆர்டர் ஐடி வந்துருச்சு பாருங்கள் ரைட்டா. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் 1-to-1 மேப்பிங் போட்டு நீங்கள் வந்து இதை பண்ணணும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஒன் செகண்ட் நான் பண்ணுறேன். இது நாம் இப்போ பண்ண போகிறது டேட்டாபேஸ் டிசைன்ப்பா. ஓகேவா? ஸோ இந்த டேட்டாபேஸ் டிசைன் அப்படிங்கிறது என்னென்னா இதுதான் வந்து மெயின் சாப்டர் இன் ஜாவா. ஓகேவா? ஜாவான்னு இல்லை, எந்த ஒரு நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக போனீங்கனாலுமே டேட்டாபேஸ் டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மெயின் ஸ்டஃப்பு. ஒன் செகண்ட்.
ஸோ நாம் ஒரு ப்ராடக்ட் நம்ம டெவலப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஒரு டேட்டா பேஸை நாம் ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் வி ஆர் குட் டு கோ வித் த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலுமே முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேட்டா பேஸை அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. அதை தான் இப்போ நம்ம பண்ணுறோம் யூஸிங் த 1-to-1 மேப்பிங். ஓகேவா? நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மெனி டு ஒன் பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 1-to-1 மேப்பிங் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா டேட்டா பேஸை வந்து டிசைன் பண்ணணும். ஓகேவா? எனக்கு வந்து ப்ராடக்ட் இருக்குது, கார்ட் ஐட்டம், ஆர்டர்ஸ், ஆர்டர் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி 4 டேபிள் கொடுத்துட்டேன். எக்ஸ்ட்ராவாக யூசர் டேபிள் இங்கே ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா ப்ராடக்ட் டேபிள்ப்பா, வேர் ஐ கேன் ஸ்டோர் ஆல் த ப்ராடக்ட்ஸ். நான் இதெல்லாம் எப்படி செக் பண்ணுவேன்னா போஸ்ட்மேன் மூலியமாக செக் பண்ணுவேன். ஓகேவா? அதே மாதிரி கார்ட் ஐட்டம்ப்பா. கார்ட் ஐட்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர், இப்போ நான் இருக்கேன், இப்போ சூர்யா இருக்கார், சூர்யா வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு சொல்லி ஆட் பண்ணுறாரு. ஆட் பண்ணார்னா அந்த ப்ராடக்ட் இந்த கார்ட் ஐட்டமில் போய் ஆட் ஆகிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்டர்ஸ்ப்பா. ஆர்டர்ஸ்னால் என்னென்னா ஒன்ஸ் இந்த கார்ட் ஐட்டம் நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணணும், ஒரு ஆர்டர் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறீங்க ரைட்டா, இன் அமேசான் ரைட்டா. ஸோ வென் யூ கிளிக் த ஆட் டு கார்ட் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட் வில் கெட் ஆடட் இன் டு த கார்ட் ரைட்டா. So once the the product is added into the cart, you will be placing the order, right? So once you place the order, in your orders page, you can able to see all the informations, right? So and the information and the orders and the order items. Orders அப்படிங்கிறது just ஒரு common informations will be available in orders table like total amount. அதாவது மொத்தமே இப்போ 4 ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னா 4 ப்ராடக்டுடைய டோட்டல் அமௌண்ட் அண்ட் டோட்டல் குவான்டிட்டி. ஓகே, 4 இருக்கும், 4 அமௌண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு INR ஒரு 10,000 போட்டுருவோம், 10,000. ஒரு 4 ப்ராடக்ட் 5 ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கீங்கப்பா. சரி, ஆர்டர் நம்பர் வந்து ஓஆர்டி இந்த மாதிரி ஆர்டர் நம்பர் ஒன்று வரும்ப்பா. அட்ரஸ் வந்து ஈரோடு, இது நல்லா இருக்கலாம். சிட்டி வந்து ஈரோடு, ஸ்டேட் TN, கண்ட்ரி IN. புரியுதா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ரெடி பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இது போல் நாம் டேட்டா பேஸ் டிசைன் பண்ணணும் யூஸிங் 1-to-1 மேப்பிங். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஃபீல்டு அப்படியே எடுத்து ப்ராடக்ட்னு ஒரு என்டிட்டி க்ரியேட் பண்ணுறீங்க, இந்த ஃபீல்டு அப்படியே நீங்கள் உள்ளுக்குள்ளே போடுங்க. கார்டேட்டர்னு ஒரு ஃபீல்டு நீங்கள் ஒரு என்டிட்டி க்ரியேட் பண்ணுறீங்க, இந்த ஃபீல்டு அப்படியே எடுத்து உள்ளே போடுவீங்க. யூசர் ஐடிக்கு பதில் யூசர் ஆப்ஜெக்ட் 1-to-1 மேப்பிங். ஓகேவா? ஃபார் ஆர்டர்ஸ் யூ வில் பி கிரியேட்டிங் ஏ டேபிள் கால்டு ஆர்டர். சரியா? அதில் எல்லாத்துலேயும் இந்த ஃபீல்டு எடுத்து உள்ளே போடுவீங்க. புரியுதா? ஆர்டர் ஐட்டம்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரை வந்து நீங்கள் இங்கே மேப் பண்ணிடுவீங்க 1-to-1 மேப்பிங். புரியுதா? ஆர்டர் ஐட்டம்ஸை இப்படி போட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எல்லாத்துக்குமே கண்ட்ரோலர் அண்ட் ரெபாசிட்ரி க்ரியேட் பண்ணணும். புரியுதா? அவ்வளோதான். இது வந்து எது கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணலாம்னா ப்ராடக்ட்டுக்கு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணலாம். அடுத்தது கார்ட் ஐட்டமுக்கு நம்ம கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் ஆர்டருக்கு நம்ம கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணலாம். ஆர்டர் ஐட்டம்ஸ்க்கு நமக்கு தேவையில்லை, ஏன்னா ஆர்டருங்கிற பேஜ்லேயே நம்ம ஆர்டர் ஐட்டம்ஸை நம்ம சேவ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டேட்டாபேஸ் டிசைன் வந்து நீங்கள் பண்ணணும் யூஸிங் த 1-to-1 மேப்பிங். என்டிட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், எப்படி என்டிட்டி நம்ம க்ரியேட் பண்ணணுங்கிறத பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் த 1-to-1 மேப்பிங் ப்ளஸ் பேசிக் என்டிட்டி வி ஹேவ் டு ஜஸ்ட் டிசைன் த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? வி ஹேவ் டு டிசைன் த டேட்டாபேஸ் பா. அந்த டிசைன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு ஸ்டார்டிங்கில் இட் வில் பி லிட்டில் பி காம்ப்ளிகேட்டட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? பட் இஃப் யூ ப்ராக்டிஸ் கண்டினியூஸ்லின்னா இட் வில் பிகம் வெரி ஈஸிப்பா. புரியுதா? அது ரொம்ப ஈஸியாகிடும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு அது ஈஸியாகும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். சரியா? மேக் எ நோட்ப்பா.